Hi student, welcome to Jafna Education YouTube channel. இந்த வீடியோவின் மூலம் பெர்செப்ஷன் என்று சொல்லப்படுகின்ற புலக்காட்சி தொடர்பான திறன்களை அவதானிக்க இருக்கின்றீர்கள். ஏற்கனவே புலக்காட்சி திறன் தொடர்பான 3 பாகங்களை நமது வீடியோ மூலம் நீங்கள் அவதானித்தீர்கள். இந்த பாகம் 4 மேலும் பல்வேறு வகையான வினாக்களை அவற்றின் நுட்ப முறைகளை நீங்கள் அறிய இருக்கின்றீர்கள். ஆம், நாங்கள் வினாக்களுக்குள் செல்வோம். பிள்ளைகளே, வினாவினை நன்கு வாசியுங்கள். இங்கே உருவில் ஒரு சதுர மரக்குற்றி காணப்படுகிறது. அது மேற்பரப்பில் மை பூசப்பட்டு கோடுகள் வழியே சிறு துண்டுகளாக வெட்டி வேறாக்கப்படுகின்றது. ஒரு பக்கம் மட்டும் மை பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை யாது? உருவில் ஒரு சதுர மரக்குற்றி காணப்படுகிறது. அது மேற்பரப்பில் மை பூசப்பட்டு கோடுகள் வழியே சிறு துண்டுகளாக வெட்டி வேறாக்கப்படுகின்றது. ஒரு பக்கம் மட்டும் மை பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை யாது? எங்கே முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். விளக்கங்களை பின்னர் அவதானிப்போம். ஆம், நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்திருப்பீர்கள். இந்த வினாவிற்கு எவ்வாறு விடைகளை அணுகிக் கொள்வது என்பது பற்றி நாங்கள் அவதானிப்போம். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் மட்டும் மை பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை. இவ்வாறான சதுர முகிகள் தரப்படுகின்ற பொழுது நாங்கள் முதலிலே இந்த முன் பக்கத்தை அவதானிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், முன் பக்கத்திலே 9 சதுரங்கள் தெரிகின்றன. இந்த பெரிய சதுர முகியிலே முன் பக்கத்தை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது 9 சிறிய சதுரங்கள் தெரிகின்றன. 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே சுற்றி வர சதுரங்கள் இருக்கின்றன. அவற்றின் மையத்தில் அல்லது நடுவில் ஒரு சதுரம் இருக்கின்றது. இங்கே மையத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையை இந்த பெரிய சதுர முகியின் பக்கத்தினால் பெருக்குகின்ற பொழுது அல்லது முகங்களின் எண்ணிக்கையால் பெருக்குகின்ற பொழுது, உங்களுக்கு தெரியும் சதுர முகிக்கு முகங்கள் 6. அந்த பக்கத்தின் எண்ணிக்கையால் பெருக்குகின்ற பொழுது இங்கே சரியான விடை உங்களுக்கு கிடைக்கும் 1. ஏன், இங்கே தெரிவது இந்த மையத்திலே தெரிவது ஒரு சதுரம். அதனை பக்கங்களின் எண்ணிக்கையால் பக்கங்கள் 6 பெருக்குகின்ற பொழுது 6 6. 6 என்பது இந்த பெரிய சதுர முகைக்கு நிறம் தீட்டி பின்னர் நாங்கள் இந்த கோடுகளின் வழியே வெட்டி எடுத்த பின்னர் அவதானிக்கின்ற பொழுது ஒரு பக்கம் மட்டும் நிறம் தீட்டிய முகங்கள் 6 காணப்படும். பிள்ளைகளே, நன்கு அவதானியுங்கள். இங்கே நாங்கள் இந்த பெரிய சதுரமுகியினுடைய இந்த முன் பக்கத்தை அவதானிக்கின்றோம். இதிலே 9 சதுரங்கள் இருக்கின்றன. சுற்றி வர உள்ள சதுரங்களை விட்டு நடுவிலே உள்ள சதுரங்களை, அதன் மையத்திலே உள்ள சதுரங்களை நாங்கள் பார்க்கின்றோம் 1. அதனை பக்கங்களின் எண்ணிக்கையால் பக்கங்கள் 6. இந்த பெரிய சதுரமுகிக்கு பக்கங்கள் 6. அந்த 6 நாள் பெருக்குகின்ற பொழுது ஒரு பக்கம் மட்டும் மை பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை கிடைக்கும். ஆம், நீங்கள் சரியான விடைகளை தெரிவு செய்திருப்பீர்கள். எங்கே நாங்கள் அடுத்த வினாவுக்குள் சென்றோம். இங்கே பிள்ளைகளே, வினாவினை நன்கு வாசியுங்கள். உருவில் ஒரு சதுர மரக்குற்றி காணப்படுகின்றது. உருவில் ஒரு சதுர மரக்குற்றி காணப்படுகிறது. அது மேற்பரப்பில் மை பூசப்பட்டு கோடுகள் வழியே சிறு துண்டுகளாக வெட்டி வேறாக்கப்படுகின்றது. 2 பக்கங்கள் மட்டும் மை பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை. இங்கே 2 பக்கங்கள் மட்டும் மை பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே
முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். விளக்கங்களை அவதானிப்போம். ஆம் பிள்ளைகளே, நீங்கள் சரியான விடைகளை தெரிவு செய்திருப்பீர்கள். எங்கே இதற்கான விளக்கங்களை நாங்கள் நன்கு அவதானிப்போம். இவ்வாறான வினாவுக்கு இலகுவாக விடைகளை நாங்கள் அணுகிக் கொள்ள முடியும். பாருங்கள், இந்த உருவினை எடுத்து நாங்கள் இந்த முன் பக்கத்தை எங்களுக்கு தெரிகின்ற இந்த முன் பக்கத்தை அவதானிக்கின்ற பொழுது 2 பக்கங்கள் மை பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கையை நாங்கள் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு விளிம்பில் உள்ள முதலாவது இறுதி சதுர முகிகளுக்கிடையில் காணப்படும் சதுர முகிகளின் எண்ணிக்கையை விளிம்புகளின் எண்ணிக்கையால் பெருக்குதல். ஆம், இங்கே பாருங்கள், ஒரு விளிம்பை எடுத்துக்கொள்வோம். இங்கே பாருங்கள், இந்த விளிம்பினை எடுத்துக்கொண்டால் அல்லது நீங்கள் இந்த விளிம்பினை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இந்த விளிம்பினை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இந்த விளிம்பினை எடுத்துக்கொள்ளலாம். இங்கே முன் பக்கத்திலே தெரிகின்ற இந்த சதுரத்திலே நீங்கள் ஒரு விளிம்பினை எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு இங்கே நான் மேலே உள்ள விளிம்பை எடுத்துக்கொள்கிறேன். இந்த விளிம்பிலே காணப்படுகின்ற சதுரமுகிகள் எத்தனை பாருங்கள், 1, 2, 3. இங்கே முதலாவது சதுரமுகி, இறுதி சதுரமுகி. இந்த இரண்டுக்கும் இடையில் எத்தனை சதுரமுகிகள் காணப்படுகின்றனவோ அதனை விளிம்புகளின் எண்ணிக்கையால் பெருக்குதல் வேண்டும். ஒரு சதுரமுகிக்கு உள்ள விளிம்புகள் எத்தனை பிள்ளைகளே? 12. ஆகவே இங்கே காணப்படுகின்ற சதுரமுகி 1. ஆகவே ஒன்றினை 12ஆல் பெருக்குகின்ற பொழுது ஒரு விடை கிடைக்கின்றது, 12. ஆகவே 12 சதுரங்களுக்கு அல்லது சதுரமுகிகளுக்கு 12 சதுரமுகிகளுக்கு 2 பக்கம் மட்டுமே நிறந்திட்டப்பட்டிருக்கு. 12 சதுரமுகிகளுக்கு 2 பக்கம் மட்டுமே நிறந்திட்டப்பட்டிருக்கும். இலகுவாக இவ்வாறு இனங்காண்பது, ஒரு விளிம்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த விளிம்பிலே உள்ள சதுரமுகிகளை எண்ணுங்கள், அதிலே முதலாவது சதுரமுகியையும் இறுதி சதுரமுகியையும் விடுத்து அதற்கு நடுவிலே உள்ள சதுரமுகிகள் எத்தனை என்று பாருங்கள், அதனை விளிம்புகளினால் பெருக்கிக் கொள்ளுங்கள். இலகுவாக 2 பக்கங்கள் மை பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கையை அறிந்து கொள்ள முடியும். ஆம், நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். உருவில் ஒரு சதுர மரக்குற்றி காணப்படுகின்றது. உருவில் ஒரு சதுர மரக்குற்றி காணப்படுகிறது. அது மேற்பரப்பில் மை பூசப்பட்டு கோடுகள் வழியே சிறு துண்டுகளாக வெட்டி வேறாக்கப்படுகின்றது. 3 பக்கங்கள் மட்டும் மை பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை. ஏற்கனவே ஒரு பக்கத்தை நாங்கள் கண்டுவிட்டோம், 2 பக்கத்தை எவ்வாறு இனங்காண்பது என கண்டுவிட்டோம். 3 பக்கங்கள் மட்டும் மை பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை காண வேண்டும். எங்கே? முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். உங்களுக்கான நேரம். சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். விளக்கங்களை பின்னர் அவதானிப்போம். ஆம், இந்த வினாவுக்கு விடையினை அணுகிக் கொள்வது மிகவும் இலகுவானதாகும். எத்தனை சதுர முகிகளை கொண்ட சிறிய சதுரமுகிகளை கொண்ட பெரிய சதுரமுகியாக இருந்தாலும் சரி, பெரிய சதுரமுகியாக தனியே இருந்தாலும் சரி, அவற்றுக்கு 3 பக்கங்கள் மை பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை எத்தனை என்று நாங்கள் இனங்காணுகின்ற பொழுது இந்த 4 உச்சிகள் பாருங்கள், இந்த முன் பக்கத்திலே தெரிகின்ற 4 உச்சிகள் உங்களுக்கு தெரிகின்ற அதே போல பின்பக்கத்திலே 4 உச்சிகள் காணப்படும். ஆகவே 8 உச்சிகள் இந்த சதுரமுகிக்கு உண்டு. அந்த 8 உச்சிகளின் எண்ணிக்கை 3 பக்கங்களும் மை பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கைக்கு சமனாகும். பிள்ளைகளே அவதானியுங்கள், இங்கே காணப்படுகின்ற சதுரமுகியிலே இந்த மூலை பகுதியிலே
உச்சிகள் காணப்படுகின்றன. ஒரு சதுரமுகிக்கு எத்தனை உச்சிகள் இருக்கும்? 8. ஆகவே 3 பக்கங்கள் நிறந்தீட்டப்பட்ட சதுரமுகிகள் 8ஆகவே காணப்படும். ஆகவே நீங்கள் அது எத்தனை சதுரமுகிகள், சிறிய சதுரமுகிகளை கொண்டு ஆக்கப்பட்ட பெரிய சதுரமுகியாக இருந்தாலும் சரி, சிறிய சதுரமுகியாக இருந்தாலும் சரி, அதுக்கு 8 உச்சிகளே காணப்படும். அந்த 8 உச்சிகளிலும் உள்ள உருக்களே 3 பக்கமும் நிறந்தீட்டப்பட்ட சதுரமுகியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இதற்கு இலகுவான விடை 8 சதுரமுகிகள். 8 சதுரமுகிகள் 3 பக்கங்களுக்கு நிறந்தீட்டப்பட்டிருக்கு. இதிலே இறுதியான ஒரு வினா இருக்கின்றது. அதனை நன்கு அவதானிப்போம். இங்கே பிள்ளைகளே, இந்த வினாவை நன்கு வாசியுங்கள். உருவில் ஒரு சதுரம் மரக்குற்றி காணப்படுகிறது. அது மேற்பரப்பில் மை பூசப்பட்டு கோடுகள் வழியே சிறு துண்டுகளாக வெட்டி வேறாக்கப்படுகின்றது. ஒரு பக்கமும் மை பூசப்படாத துண்டுகளின் எண்ணிக்கை யாது? இங்கே பாருங்கள், இந்த சதுரமுகிக்கு, இந்த பெரிய சதுரமுகிக்கு நாங்கள் நிறந்து இட்டுகிறோம். 6 பக்கங்களும் நிறந்து இட்டுகிறோம். 6 பக்கமும் நிறந்து இட்டுகின்ற பொழுது இந்த வெளியே தெரிகின்ற சிறிய சிறிய சதுரமுகிகளுக்கு நிறம் தீட்டப்படும். சில சதுரமுகிகள் ஒரு பக்கம் நிறந்தீட்டப்படுகின்றன, சில சதுரமுகிகள் 2 பக்கம் நிறந்தீட்டப்படுகின்றன, சில சதுரமுகிகள் 3 பக்கம் நிறந்தீட்டப்படுகின்றன. இவ்வாறு அனைத்து பக்கங்களிலும் உள்ள சதுரமுகிகள் நிறந்தீட்டப்படும். ஆனால் நடுவிலே உள்ள சதுரமுகி நிறந்தீட்டப்படுவதில்லை. 6 பக்கங்கள் அதற்கு இருக்கும், அவை நிறந்தீட்டப்படுவதில்லை. ஆனால் அவற்றின் எண்ணிக்கையை காண்பது மிகவும் இலகுவான முறையாகும். ஏற்கனவே நாங்கள் ஒரு பக்கம் நிறந்தீட்டப்பட்ட பகுதியை இனங்காண தெரியும், 2 பக்கங்கள் நிறந்தீட்டப்பட்ட பகுதியை இனங்காண தெரியும், 3 பக்கம் நிறந்தீட்டப்பட்ட சதுரமுகிகளின் எண்ணிக்கையை இனங்காண தெரியும். ஆகவே 3ஐயும் கூட்டி மொத்த சதுரமுகி குற்றிகளின் எண்ணிக்கையிலிருந்து கழித்தால் ஒரு பக்கமும் நிறம் தீட்டப்படாத ஒரு எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இதிலே இந்த சதுரமுகியை நீங்கள் அவதானித்தால் 8 சதுரமுகிகள் 3 பக்கமும் நிறம் தீட்டப்பட்டிருக்கு. 8 சதுரமுகிகள். 12 சதுரமுகிகள் 2 பக்கமும் நிறம் தீட்டப்பட்டிருக்கும். 12 மட்டும் 20. 6 சதுரமுகிகள் ஒரு பக்கம் நிறந்தீட்டப்பட்டவையாக இருக்கும். ஆகவே 20 6 26. ஆகவே இந்த மொத்த சதுரமுகிகள் காண்கின்ற விடயத்தை நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்தோம். நீளம் தர அகலம் தர உயரம். ஆகவே இங்கே 3 3 3 3 9 9 27 27 சிறிய சதுரங்களிலே, சதுரமுகி குற்றிகளிலே 26 சதுரமுகிகள் நிறந்தீட்டப்பட்டவை. ஆகவே 27 இருந்து 26 கழிக்கின்ற பொழுது ஒரு சதுரமுகி நடுவிலே இருக்கும். அது ஒரு பக்கமும் நிறந்தீட்டப்படாது. ஆனால் மேலும் ஒரு இலகுவான வழி மூலம் நாங்கள் இதனை இனங்காண முடியும். பாருங்கள், நாங்கள் அதை அவதானிக்கப் போகின்றோம். ஒரு பக்கமும் மை பூசப்படாத சதுரமுகிகள் எண்ணிக்கையை இங்கே அவதானிக்கின்ற பொழுது ஒரு பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த சதுரமுகியின் ஒரு பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கே பாருங்கள், இந்த சதுரமுகியின் 9 பக்கங்கள் இருக்கின்றன. மையத்திலே காணப்படுகின்ற இந்த சுற்றி வர உள்ள சதுரங்களை கழித்து இந்த மையத்திலே எத்தனை சதுரமுகிகள் எங்களுக்கு தென்படுகின்றதோ அத்தனை சதுரமுகிகள் நிறம் தீட்டப்படாமல் இருக்கும். 6 பக்கமும் நிறம் தீட்டப்படாமல் இருக்கும். 6 பக்கங்களும் நிறம் தீட்டப்படாமல் இருக்கின்ற இந்த உருவிலே இருக்கின்ற எண்ணிக்கை 1. பாருங்கள், சுற்றி வர நீங்கள் அவதானியுங்கள். இங்கே முதலாவது பக்கத்தை, முன்பக்கத்தை எடுத்து இந்த சுற்றி வர அவதானியுங்கள். இங்கே பாருங்கள், 8 சதுரங்கள் தெரிகின்றன. நடுவிலே ஒரு சதுரம் மட்டுமே நிறந்தீட்டப்படாமல் இருக்கின்றது. ஆகவே உள்ளே ஒரு சதுரமுகி நிறந்தீட்டப்படாமல் இருக்கும். 6 பக்கங்களும். ஆம்பிள்ளைகளே, மேலும் இது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் அடுத்த வினாவில் இருந்து அவதானித்துக் கொள்வோம். அங்கே அடுத்த வினாவுக்குள் செல்வோம். ஆகவே இங்கே மேலும் ஒரு விளக்கம்.
இங்கே பாருங்கள், ஒரு பக்கத்தில் மட்டும் நிறந்தீட்டப்பட்ட மை பூசப்பட்ட சதுரமுகியின் எண்ணிக்கைக்கு அது சமனாக இருக்கும். ஒரு பக்கமும் நிறந்தீட்டப்படாத சதுரமுகிகள் எத்தனை என்று கேட்கின்ற பொழுது, இந்த முன் பக்கத்திலே ஒரு பக்கம் மட்டும் மை பூசப்பட்ட சதுரமுகிகள் எண்ணிக்கையை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இங்கே முன் பக்கத்திலே 1 காணப்படும். ஆகவே அந்த எண்ணிக்கையிலான சதுரமுகிகளே நடுவிலே 6 பக்கமும் நிறந்தீட்டப்படாமல் இருக்கும். மேலும் விளக்கங்களை நாங்கள் அவதானிப்போம். இப்பொழுது இந்த வினாவினை நன்கு வாசியுங்கள். சிறிய சம அளவான சதுரமுகி குட்டிகளால் இவ்வுரு ஆக்கப்பட்டுள்ளது. உருவில் உள்ள சிறிய சதுரமுகி குட்டிகளின் எண்ணிக்கை யாது? பிள்ளைகளே, உங்களுக்கான நேரம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் இந்த பெரிய சதுரமுகியிலே பல சிறிய சதுரமுகிகள் காணப்படுகின்றன. இந்த சிறிய சதுரமுகி குட்டிகளின் எண்ணிக்கை இங்கே உங்களுக்கான நேரம். முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்திருப்பீர்கள். இதனை இனங்காண்பது இலகுவானது. இங்கே பாருங்கள், நீளம் தர அகலம் தர உயரம். இங்கே நீளத்திலே எத்தனை சதுரமுகிகள் இருக்கின்றது எண்ணிக்கொள்ளுங்கள். 1 2 1 2 3 4. இங்கே பாருங்கள், இந்த நீள பகுதியை எடுக்கின்ற பொழுது 4 சதுரங்கள் காணப்படுகின்றன. இந்த பகுதியை எடுத்து பார்க்கின்ற போது அகலப்பகுதியை இங்கும் 1 2 3 4 சதுரங்கள் காணப்படுகின்றன. சதுரமுகிகள் அல்லது சதுரங்கள் காணப்படுகின்றன. இங்கே உயரத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது 4 சதுரமுகிகள் காணப்படுகின்றன. ஆகவே 4 தர 4 தர 4 16 16 16 4 64 16 4 64 64 சதுரமுகிகள் இந்த சதுரமுகியில் காணப்படுகின்றன. ஏற்கனவே 3 அடுக்குகள் கொண்ட சதுரமுகிகளை அவதானித்தோம். 3 9 1/2 27. இது 4 16 16 16 4 64. ஆகவே சரியான விடை 64 சதுரமுகி குட்டிகள். எங்கே நாங்கள் மேலும் ஒரு வகையான வினாவுக்குள் செல்வோம். இங்கே பாருங்கள், வினாவினை நன்கு வாசியுங்கள். உருவில் ஒரு சதுர மரக்குற்றி காணப்படுகிறது. அது மேற்பரப்பில் மை பூசப்பட்டு கோடுகள் வழியே சிறு துண்டுகளாக வெட்டி வேறாக்கப்படுகின்றது. ஒரு பக்கம் மட்டும் மை பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை யாது? இங்கே உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைவாக சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். ஒரு பக்கம் மை பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கையை காண்பது இலகு. மிக இலகுவாக நாங்கள் அதனை அறிந்து கொள்ளலாம். இங்கே ஒரு பக்கத்தினை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அந்த பக்கத்தினை அவதானித்து அந்த முன் பக்கத்திலே தெரிகின்ற சதுரங்கள் அல்லது இந்த சதுர முகிகளுக்கு நடுவிலே மையத்திலே உள்ள சதுரமுகியை நாங்கள் இனங்காண வேண்டும். இங்கே பாருங்கள், சுற்றி வர சதுரங்கள் தெரிகின்றன. இந்த சுற்றி வர தெரிகின்ற சதுரங்களை விடுத்து ஏனைய சதுரங்களை எண்ணி பார்க்கின்ற பொழுது 4 சதுரங்கள் இங்கே காணப்படுகின்றன. ஆகவே இந்த 4 சதுரங்களை என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளே? 4 சதுரங்களை 6 பெருக்க வேண்டும். ஏன் 6 பெருக்க வேண்டும்?
6 பக்கம் இருக்கின்றது. 6 பக்கம் இருக்கின்றது. ஆகவே 6 நாள் இருக்கின்ற பொழுது 6 4 24. 24 என்பது சரியான விடை. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த சதுரமுகியில் முன்பக்கத்திலே தெரிகின்ற சதுரத்திலே எத்தனை சிறிய சதுரங்கள் இருக்கின்றன என்பதை அவதானிக்க வேண்டும். இந்த சுற்றி வர உள்ள சதுரங்களை விடுத்து நடுவிலே உள்ள சதுரங்களை 6 நாள் பெருக்க வேண்டும். ஒரு பக்கம் மட்டும் பூசப்பட்ட சதுரமுகிகளின் எண்ணிக்கை 24. எங்கே மேலும் அடுத்த வினாவை வாசியுங்கள். உருவில் ஒரு சதுர மரக்குற்றி காணப்படுகிறது. அது மேற்பரப்பில் மை பூசப்பட்டு கோடுகள் வழியே சிறு துண்டுகளாக வெட்டி வேறாக்கப்படுகின்றது. 2 பக்கங்கள் மட்டும் மை பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை யாது? பிள்ளைகளே, எங்கே முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். உங்களுக்கான நேரம். நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்திருப்பீர்கள். இங்கே நாங்கள் அவதானிப்போம். 2 பக்கங்கள் மை பூசப்பட்ட சதுரமுகி குட்டிகளை நாங்கள் அவதானிக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே முன் பக்கம் தெரிகின்ற ஒரு விளிம்பினை எடுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் மேல் விளிம்பினை எடுப்போம். மேல் பக்கம் உள்ள விளிம்பினை எடுப்போம். இந்த விளிம்பிலே முதலாவது சதுரமுகிக்கும் இறுதி சதுரமுகிக்கும் இடையிலே எத்தனை சதுரமுகிகள் காணப்படுகின்றன? எத்தனை சதுரமுகிகள் காணப்படுகின்றன? 2. இங்கே பாருங்கள், முதலாவது சதுரமுகிக்கும் இறுதி சதுரமுகிக்கும் இடையிலே 2 காணப்படுகின்றன. ஆகவே அந்த 2னை எதனால் பெருக்க வேண்டும்? விளிம்புகளால் பெருக்க வேண்டும். 2 தர 12. 2 தர 12. 12 விளிம்புகள் காணப்படும். ஆகவே 2 தர 12 24. ஆகவே 2 பக்கங்கள் மட்டும் நிறந்தீட்டப்பட்ட குற்றிகள் எத்தனை என அவதானிக்கின்ற பொழுது அவை 12. அவை 12. நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்வோம். இங்கே வினாவினை நன்கு வாசியுங்கள். உருவில் ஒரு சதுர மரக்குற்றி காணப்படுகிறது. அது மேற்பரப்பில் மை பூசப்பட்டு கோடுகள் வழியே சிறு துண்டுகளாக வெட்டி வேறாக்கப்படுகின்றது. ஒரு பக்கமும் மை பூசப்படாத துண்டுகளின் எண்ணிக்கை. இலகுவான வினா. நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் இங்கே சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். உங்களுக்கான நேரம். நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்திருப்பீர்கள். ஒரு பக்கமும் மை பூசப்படாத சதுரமுகிகளை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது இங்கே பாருங்கள், இங்கே இந்த முன் பக்கம் நாங்கள் இந்த பெரிய சதுரமுகியின் முன்பக்கத்தை எடுத்துக்கொள்கின்றோம். இந்த முன்பக்கம் தெரிகின்ற சுற்றி வர இருக்கின்ற சதுரங்களை விடுத்து நடுவிலே உள்ள சதுரங்களை அவதானிக்க வேண்டும். 4 சதுரங்கள் காணப்படுகின்ற நடுவில் 4 சதுரங்கள் காணப்படும். ஆகவே இந்த பெரிய சதுரமுகிக்கு உள்ளே உள்ள 4 சதுரமுகி குட்டிகள் ஒரு பக்கமும் நிறந்தீட்டப்படாமல் இருக்கும். உள்ளே உள்ள 4 சதுரமுகிகள் ஒரு பக்கமும் நிறந்தீட்டப்படாமல் இருக்கும். பிள்ளைகளே, நீங்கள் இதுவரை புலக்காட்சி தொடர்பான பல்வேறு வகையான வினாக்களை அவதானித்தீர்கள். அடுத்த வீடியோவில் நாங்கள் புலக்காட்சி தொடர்பான மேலும் பல வகையான வினாக்களை அவதானிக்க இருக்கின்றோம். பாகம் 5 புலக்காட்சி தொடர்பான பல்வேறு வகையான வினாக்களை அவதானிக்க இருக்கின்றோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் செய்யுங்கள். முடிந்தவரை ஷேர் பண்ணுங்கள். இணையவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே அடுத்த வீடியோவிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு ஆசிரியர் சசிகுமார். நன்றி, வணக்கம்.